Good morning, students. Now we are going to Biozoology class, 7th chapter, Human Health and Disease. Previous class we are discussing about structure and functions of lymph nodes. Now this class we are discussing about cells of the immune system. பாடம் 7 மனித நலன் மற்றும் நோய்கள். இதற்கு முன்னர் உள்ள வகுப்பில் நிணநீர் முடிச்சின் அமைப்பு மற்றும் செயல்முறைகளை பார்த்தோம். இந்த வகுப்பில் நோய் தடைகாப்பு மண்டலத்தின் செல்கள் என்பதை பார்ப்போம். Cells of the immune system. The immune system is the composed of the many interdependent the cells that they protect their body from the microbial infection and growth of their tumor cells. நோய் தடைகாப்பு மண்டலம் ஒன்றை ஒன்று சார்ந்த பல செல்களால் ஆக்கப்பட்டுள்ளன. இச்செல்கள் நுண்கிருமிகள் மற்றும் புற்றுநோய் கட்டி செல்களின் வளர்ச்சி ஆகியவற்றிடமிருந்து உடலை பாதுகாக்கின்றன. The cellular composition of the adult human blood is the given. வளர்ந்த மனிதனின் இரத்தத்தில் உள்ள செல் பொருள்களை அட்டவணையில் காணலாம். The cellular composition of adult human blood. வளர்ந்த மனிதனின் இரத்தத்தில் உள்ள செல் பொருள்களை அட்டவணையில் காணலாம். The cell type. Red blood cells. Number of cells per milliliter 42 lakhs to 65 lakhs. Approximate percentage. விழுக்காடு. சிவப்பணுக்கள் இரத்த சிவப்பணுக்கள் 62 லட்சத்திலிருந்து 42 லட்சத்திலிருந்து 65 லட்சம் வரை. ஒயிட் பிளட் செல்ஸ் இரத்த வெள்ளை அணுக்கள். The white blood cells have the two category agranulocytes and granulocytes. துகளற்ற வெள்ளை அணுக்கள் துகளுள்ள வெள்ளை அணுக்கள். The agranulocytes have the two types lymphocytes and monocytes. The lymphocytes is having this the 1500 to 4000. Approximate percentage விழுக்காடு 20 to 20லிருந்து 30,000. அடுத்து மோனோசைட்ஸ் 200லிருந்து 950 2 to 7. Then next one is the granulocytes துகளுள்ள வெள்ளை அணுக்கள். நியூட்ரோஃபில் 2000லிருந்து 7000 50லிருந்து 70. பேசோஃபில் 50லிருந்து 100 less than 1. Then ஈஸ்னோஃபில் 40லிருந்து 500 2 to 5. These are all the cellular composition of adult human blood. இவைகள் வளர்ந்த மனிதனின் இரத்தத்தில் உள்ள செல் பொருள்கள் ஆகும். ரெட் பிளட் செல்ஸ் அது இரத்த சிவப்பணுக்கள் 42 லட்சத்திலிருந்து 65 லட்சம் வரை காணப்படுகிறது. மில்லிலிட்டர் பெர் மில்லிலிட்டர். All this the cells are the derived from the pluripotent the hematopoietic stem cells. Hematopoietic stem cells. அதாவது இந்த அனைத்து வகையான செல்களும் பகுதி திறன் pluripotent கொண்ட குருதியாக்க தண்டு செல்களில் இருந்து தோன்றியவையாகும். The each stem cells has their capacity to produce their RBC, WBC platelets. அதாவது ஒவ்வொரு தண்டு செல்களும் சிவப்பணுக்கள் வெள்ளை அணுக்கள் மற்றும் பிளேட்லெட்டுகள் அனைத்தையும் உருவாக்கும் திறனை பெற்றுள்ளன. The only the cells capable of the specifically recognizing and producing an immune response are the lymphocytes and the lymphocytes. எதிர்ப்பொருள் தூண்டிகளை குறிப்பாக இனம் கண்டு அவற்றுக்கு தடைகாப்பு துளங்களை வெளிப்படுத்துபவை லிம்போசைட்டுகள் மட்டுமே. The produce the immune response are the lymphocytes. The other type of the white blood cells that play an important role in non-specific immune response, antigen presentation and cytokinin protection. இலக்கற்ற தடைகாப்பு துளங்கள் non-specific immune response. இலக்கற்ற தடைகாப்பு துளங்கள் எதிர்ப்பொருள் தூண்டிகள் ஆன்டிஜன் பிரசன்டேஷன்
அண்டு சைட்டோகைனின் ப்ரொடக்ஷன், சைட்டோகைன் உற்பத்தி ஆகியவற்றை இரத்தத்தில் உள்ள பிற வகை வெள்ளை அணுக்கள் செய்கின்றன. அதர் டைப் ஆஃப் த WBC cells. The next one is the lymphocytes. About the 20 to 30% of the white blood cells are the lymphocytes. அதாவது லிம்போசைட்டுகள் இரத்தத்தில் உள்ள வெள்ளை அணுக்களில் ஏறத்தாழ 20 to 30% லிம்போசைட்டுகள் ஆகும். They have the large nucleus, the filling the most of the cells, the surrounded by the little cytoplasm. இச்செல்லில் பெரும்பகுதியை உட்கரு நிரம்பி உள்ள நிலையில் சிறிய அளவில் சைட்டோபிளாசம் மட்டும் காணப்படுகிறது. The two main type of the lymphocytes are the B and T lymphocytes. B and T lymphocytes. அதாவது B மற்றும் T என 2 வகையான லிம்போசைட்டுகள் உள்ளன. The both thus are they produce the bone marrow. இருவகை செல்களும் எலும்பு மஜ்ஜையில் தோன்றுகின்றன. The B lymphocytes, the B cells, they stay in the bone marrow until they are mature. Then they circulate around the body. அதாவது பி செல்கள் எலும்பு மஞ்சையிலேயே தங்கி வளர்ந்து முதிர்ச்சி அடைந்து பி லிம்போசைட்டுகளாக மாறுகின்றன. பின்னர் சுற்றோட்ட மண்டலத்தின் வழியாக உடலெங்கும் சுற்றி வருகின்றன. Some remains the blood while others accumulate the lymph nodes and spleen. இவற்றில் சில இரத்தத்திலேயே தங்கிவிட மற்ற இரண்டாம் நிலை நிணநீர் உறுப்புகளான நிணநீர் முடிச்சு மற்றும் மண்ணீரல் ஆகியவற்றில் சென்றடைகின்றன. The T lymphocytes leave their bone marrow and matured in the thymus. Another one of the cells is known as the T lymphocytes. The T lymphocytes leave the bone marrow and mature the thymus gland. அதாவது T lymphocytes என்னும் எலும்பு மஞ்சையில் வெளியேறி தைமஸை அடைந்து முதிர்ச்சி அடைகின்றன. Mature the thymus gland. Once the mature, the T cells also accumulate the same area of their body as the B cells. முதிர்ந்தவுடன் B செல்கள் போலவே T செல்களும் அதே பகுதியில் சென்று சேருகின்றன. Then the lymphocytes have the receptor protein on the surface. லிம்போசைட்டுகள் தங்கள் பரப்பின் மீது உணர்வேற்பி புரதங்களை பெற்றுள்ளன. ரிசப்டார் சர்ஃபேஸ், உணர்வேற்பி புரதங்கள். When the receptor on a B cells bind with the antigen, B செல்களின் புறப்பரப்பில் காணப்படுகின்ற உணர்வேற்பிகள் எதிர்ப்பொருள் தூண்டிகளுடன் இணைந்தவுடன் பி செல்கள் தூண்டப்பட்டு விரைவாக பெருக்கமடைந்து பிளாஸ்மா செல்களை உற்பத்தி செய்கின்றன. When the receptor on a B cells bind with the antigen, பி செல்களில் புறப்பரப்பில் காணப்படுகின்ற உணர்வேற்பிகள் எதிர்ப்பொருள் தூண்டிகளுடன் இணைந்து bind with the antigen, the B cells become activated and divides rapidly to produce the plasma cells. B cells become activated and divides rapidly to produce the plasma cells. The B cells become activated and divide rapidly to produce the plasma cells. அதாவது பி செல்களின் புறப்பரப்பில் காணப்படுகின்ற உணர்வேற்பிகள் எதிர்ப்பொருள் தூண்டிகளுடன் இணைந்தவுடன் பி செல்கள் தூண்டப்பட்டு விரைவாக பெருக்கமடைந்து பிளாஸ்மா செல்களை உற்பத்தி செய்கின்றன. The plasma cells is the produce the antibodies. Plasma செல்கள் எதிர்ப்பொருள்களை உற்பத்தி செய்கின்றன. Some B cells do not produce the antibody but become the memory cells.
but become the memory cells. அதாவது சில பி செல்கள் எதிர்ப்பொருள்களை உற்பத்தி செய்யாமல் நினைவாற்றல் செல்களாகின்றன. The some B cells do not produce the antibody but become the memory cells. சில பி செல்கள் எதிர்ப்பொருள்களை உற்பத்தி செய்யாமல் நினைவாற்றல் செல்களாகின்றன. Okay, then these cells are the responsible for the secondary immune response. நினைவாற்றல் செல்கள் இரண்டாம் நிலை தடைகாப்பு துலங்களில் ஈடுபடுகின்றன. The T lymphocytes do not produce the antibodies. T lymphocytes எதிர்ப்பொருள்களை உற்பத்தி செய்வது இல்லை. They recognize the antigen presenting cells and destroy them. மாறாக எதிர்ப்பொருள் தூண்டி முன்னிலைப்படுத்தும் நோயுக்கி செல்களை அடையாளம் கண்டு அழிக்கின்றன. The two important types of the T cells, one is the helper T cells, another one is the killer T cells. அதாவது T lymphocytesகள் T செல்களில் இரண்டு வகை காணப்படுகின்றன. ஒன்று உதவி செல்கள், மற்றொன்று கொல்லி செல்கள் என இரு பெரும் வகைகள் காணப்படுகின்றன. The first one is the helper T cells release the chemical called as the cytokine which activated the B cells. அதில் ஒன்று உதவி T செல்கள் சைட்டோகைன் என்னும் வேதிப்பொருள்களை வெளியேற்றுகின்றன. இவ்வேதிப்பொருள்கள் B செல்களை தூண்டுகின்றன. உடலெங்கும் B செல்களை தூண்டுகின்றன. Then second one is the killer cells. The killer cells move around the body and destroy cells which are the damage or the infector. மற்றொன்றானது கொல்லி T செல்கள். இந்த கொல்லி T செல்கள் உடலெங்கும் சுற்றி வரும் கொல்லி T செல்கள் சேதமடைந்த செல்களையும் தொற்றுகளையும் அழிக்கின்றன. This is the main importance of this killer T cells and helper T cells. இது உதவி செல்கள் மற்றும் கொல்லி செல்களினுடைய முக்கிய பணிகளாகும். Then apart from this the neutrophils and monocytes destroy the foreign cells by the phagocytosis. மேற்கண்ட செல்களை தவிர்த்து நியூட்ரோஃபில் மற்றும் மோனோசைட் செல்களும் செல் விழுங்கல் முறையில் அயல் செல்களை அழிக்கின்றன. Monocytes when they are matured into a large cells. மோனோசைட்டுகள் பெரிய செல்களாக முதிர்ச்சியடைந்து மேக்ரோபேஜ்கள் என்று அழைக்கப்படுகின்றன. They are called as the macrophages. Monocytes when they matured into a large cells, they are called macrophages, which perform a phagocytosis on any foreign organism. மோனோசைட்டுகள் பெரிய செல்களாக முதிர்ச்சி அடைந்ததும் மேக்ரோபேஜ்கள் என்று அழைக்கப்படுகின்றன. இவை அயல் உயிரிகளை செல் விழுங்கல் முறையில் அழிப்பவனவாகும். Then the next one is the antigen. எதிர்ப்பொருள் தூண்டிகள். The antigens is used to the two sense. The first is that describes the molecule which is that generate the immune response, and the second a molecule which react with the antibodies. எதிர்ப்பொருள் தூண்டிகள் என்னும் சொல்லுக்கு இருவிதமான பொருள் கொள்ளப்படுகிறது. ஒன்று இவை தடைகாப்பு துலங்களை உண்டாக்கும் மூலக்கூறுகளை விளக்குகிறது. மற்றொன்று முன்னர் உருவாகிய எதிர்ப்பொருளுடன் வினைபுரியும் மூலக்கூறுகளை குறிக்கிறது. So they have this the two meaning of this. இரண்டு பொருளை குறிக்கிறது. In general the antigen are the large complex molecular substance that can induce a detectable immune response. அதாவது பொதுவாக எதிர்ப்பொருள் தூண்டிகள் என்பவை கண்டுபிடிக்கக்கூடிய தடைகாப்பு துலங்கல்களை ஏற்படுத்தும் பெரிய சிக்கலான மூலக்கூறாகும். Thus an antigen is a substance that is specific to the antibody or a T cell receptor
and is often used as a synonym for immunogen. Synonym for the immunogen. மேலும் ஒரு குறிப்பிட்ட எதிர்ப்பொருள் அல்லது T செல் புற ஏற்பியுடன் வினைபுரியும் ஒரு பொருளே எதிர்ப்பொருள் தூண்டி எனப்படும். இச்சொல் தடைகாப்பு தூண்டி இம்யூனோஜன் எதிர்ப்பொருள் தூண்டி எனப்படும். இம்யூன் ரெஸ்பான்ஸ் டிடெக்டபிள் இம்யூன் ரெஸ்பான்ஸ் எதிர்ப்பொருள் தூண்டி. And the antigen is a substance that the specific antibody or the T cell receptor is often used as a synonym for the immunogen. மேலும் இச்சொல் தடைகாப்பு தூண்டி இம்யூனோஜன் என்பதற்கு இணைப்பொருளாக பயன்படுத்தப்படுகிறது. Immunogen. What is meant by immunogen? This is the important for the 2-mark question. The immunogen is a substance capable of the initiating an immune response. That is called as the immunogen. அது தடைகாப்பு தூண்டி என்பவை தடைகாப்பு துலங்களை தூண்டக்கூடிய ஒரு மூலக்கூறாகும். Then another one is the hepton. The hepton are the substance or the non-immunogenic but can react with the product of a specific immune response. அடுத்தது ஹெப்டான் என்பது தடைகாப்பு துலங்களை தூண்டாத ஆனால் ஏற்கனவே உருவாக்கப்பட்ட குறிப்பிட்ட எதிர்ப்பொருளுடன் வினைபுரியக்கூடியதாகும். Then the substance the next one is the adjuvants. What is meant by adjuvants? Adjuvants means substance that they enhance the immune response to an antigen is called as the adjuvants. துணையூக்கிகள். adjuvants என்றால் என்ன? எதிர்ப்பொருள் தூண்டிக்கு எதிரான தடைகாப்பு துலங்கல்களை அதிகரிக்க செய்கின்ற வேதிப்பொருள் துணையூக்கிகள் adjuvants எனப்படுகிறது. The next one is the epitope and paratope. Differentiation. Epitope paratope வேறுபாடு. The epitope is an antigenic determinant and is the active part of an antigen. அதாவது எபிடோப் என்பவை எதிர்ப்பொருள் தூண்டியின் செயல்மிகு பகுதியாகும். மேலும் இது எதிர்ப்பொருள் தூண்டி நிர்ணயிக்கும் கூறாகும். எதிர்ப்பொருள் தூண்டி நிர்ணய கூறாகும். The next one is the paratope. The paratope is the antigen binding site and is the part of the antibody which recognize and bind to the antigen. What is meant by paratope? The paratope antigen binding site is a part of an antibody which recognize and bind to the antigen. அதாவது paratope என்பது எதிர்ப்பொருள் தூண்டி பிணையும் பகுதியாகும். எதிர்ப்பொருள் தூண்டி பிணையும் பகுதியாகும். எதிர்ப்பொருளின் பகுதியான இது எதிர்ப்பொருள் தூண்டியை கண்டறிந்து அவற்றுடன் பிணைக்கின்றன. This is the differentiate between the epitope and paratope. This is the important for the 2-mark question. Then types of antigen. எதிர்ப்பொருள் தூண்டிகளின் வகைகள். On the basis the origin, the antigen is classified the exogenous antigen, endogenous antigen. Differentiation. The antigen which is they enter the host from the outside form this the microorganism, pollen, drugs, pollution and called as the exogenous antigen. அதாவது உருவாக்கத்தின் அடிப்படையில் எதிர்ப்பொருள் தூண்டிகள் 2 வகைப்படுகிறது. அவை புறந்தோன்றி எதிர்ப்பொருள் தூண்டிகள் மற்றும் அகந்தோன்றி எதிர்ப்பொருள் தூண்டிகள் என 2 வகைப்படுகின்றன. The first one is the exogenous antigen. புறந்தோன்றி எதிர்ப்பொருள் தூண்டிகள். நுண்ணுயிரிகள், மகரந்த துகள்கள், மருந்து பொருட்கள் மற்றும் மாசுபடுத்திகள் வெளிச்சூழலிலிருந்து விருந்தோம்பின் உடலில் நுழைவதால் அவைகள் புறந்தோன்றி எதிர்ப்பொருள் தூண்டிகள் என்று அழைக்கப்படுகின்றன. The next one is the antigen which form this within the individual or the endogenous antigen. The best examples of blood group antigen. அதற்கடுத்து அகந்தோன்றி எதிர்ப்பொருள் தூண்டிகள் என்பன தனி உயிரியின் உடலுக்குள்ளேயே உருவாகும் எதிர்ப்பொருள் தூண்டிகள் ஆகும். இவை அகந்தோன்றி எதிர்ப்பொருள் தூண்டிகள் ஆகும். எடுத்துக்காட்டு மனித இரத்த வகை எதிர்ப்பொருள் தூண்டிகள் ஆகும். This is the importance of this. Now come to this the diagram.
This is the pluripotent stem cells. பகுதித்திறன் கொண்ட தண்டு செல். எரித்ராய்டு புரோஜெனிட்டார் சிவப்பு செல்களின் ஆரம்ப நிலை. எரித்ரோசைட்ஸ். This is the எரித்ரோசைட். எரித்ராய்டு புரோஜெனிட்டார் சிவப்பணு செல்களின் ஆரம்ப நிலை. எரித்ரோசைட் சிவப்பணு. This is the பேசோஃபில், பிளேட்லெட்ஸ், இரத்த தட்டையணுக்கள், ஈஸ்னோஃபில், மைலாய்டு புரோஜெனிட்டார் தசை சார்ந்த செல்களின் ஆரம்ப நிலை. This is the pluripotent stem cells. பகுதித்திறன் கொண்ட தண்டு செல்கள். The B cells, லிம்பாய்டு புரோஜெனிட்டார் நிணநேரிய செல்களின் ஆரம்ப நிலை. நியூட்ரோஃபில்ஸ், மோனோசைட்ஸ், மேக்ரோபேஜ். T cells. Then the granulocytes, monocyte progenitor துகள் சார்ந்த மோனோசைட் செல்களின் ஆரம்ப நிலை. This is the dendrite cells. These are all the types of the blood cells. Type of the blood cells and other cells also. இவை இரத்த செல்கள் மற்றும் மற்ற செல்கள் காணப்படுகின்றன. The histocompatibility antigen or the surface the antigen that induce and is the immune response leading to the rejection of allograft. முதன்மை திசுப்புறத்த எதிர்ப்பொருள் தூண்டிகள் என்பவை செல்களின் புறப்பரப்பில் காணப்படும் எதிர்ப்பொருள் தூண்டிகளாகும். இவை தடைகாப்பு துலங்கல்களை தூண்டுவதுடன் விளைவாக ஒரே இன உயிர்களுக்கிடையே மாற்றப்படும் உறுப்புகள் நிராகரிக்கப்படுகிறது. ரிஜெக்ஷன் ஆஃப் allograft. The next one is the antigenicity is the property of a substance antigen that allow to the react with the product of the specific immune response. எதிர்ப்பொருள் உருவாக்கும் திறன் antigenicity என்பது ஒரு எதிர்ப்பொருள் தூண்டி ஒரு குறிப்பிட்ட தடைகாப்பு துலங்களால் உருவான எதிர்ப்பொருளுடன் வினைபுரிய அனுமதிக்கும் பண்பாகும். So that this class have the finished. The next class we can go to the next topic.